ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் 1 பாட் மக்ருனி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து அது நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கினோடனே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எப்படியே சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். மக்ருனிக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குடை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் ஏதாவது சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் குடை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மக்ரூனி எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் மக்ரூனியை. அப்போ தான் சூப்பு நல்லா குழஞ்சி போகாமல் நல்லா முழுசாக இருக்கும். அதுக்கோசரம் தான் எண்ணெயில் இதுமாரி வதக்கிறது. இப்போ நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். நான் 1 கப் மக்ரூனி போட்டு அதுக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு வேணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போடலை. குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய மக்ரூனி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப குழம்பு போகாமல் அந்த ஷேப்ஸ் அப்படியே தெரியுது பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.